இப்போ பாருங்க, நம்ம நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்கா. அதாவது இப்போ அரசியலில் போயாச்சுன்னா கூட்டம் கூட்டமாக சேரும்போது நிறைய விபத்துகள் இருக்குது. அப்போ நம்ம யாரும் நினைக்கிறோம், இப்போ கரூரில் 41 பேர் இறந்த உடனே நம்ம அந்த கட்சியோட சதின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் எதுவும் கிடையாது. இப்போ உலகத்துலேயே சண்டை நடக்கு. இந்த சண்டை யார் தலைவர்களுக்குள்ளே சண்டை நினைக்கிறோம், அதுவும் கிடையாது. யார் இதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா குரு ராகும் தான் கிரகத்தில். அதாவது குருவும் ராகும் திரிகோணத்தில் இருக்கும்போது குரு சண்டால யோகம் ஏற்படும். அது எப்படி? ஏன்னா ராகு வந்து மரணக்காரகன். அது கூட்டு மரணம். அதாவது அது ஒரு ஆள் 2 ஆள் அடிக்காது, மொத்தமாக தான் அடிக்கும். அப்போ அப்படி அடிக்கும்போது குரு வந்து மிதுனத்தில் காத்து ராசி, கும்பமும் காத்து ராசி, இந்த புயலும் சூறாவளியும் காத்து, இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பார்த்துங்க, 2001 பார்த்தீங்கன்னா எனக்கு மிதுனத்தில் குருவும் ராகும் சேர்ந்துருந்து. அப்போ சேர்ந்துருக்கும்போது அமெரிக்கா வர்த்தக நிறுவனத்தை ஆப்கான் என்ன பண்ணாங்க, தீவிரவாதிகள் விமானத்தை வச்சு தகர்த்தாங்களா. அது அப்போ அதே எதனால் நடந்தது? இந்த குருவும் ராகும் சேர்க்கையில் தான். இதே 2004 பாருங்கள், ராகு வந்து மேஷத்தில் இருப்பார், சிம்மத்தில் குரு இருப்பார். அப்போ இப்படி நெருப்பு ராசியில் இருக்கும்போது ஸ்ரீரங்கத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. இல்லை, கும்பகோணத்தில் ஸ்கூலில் தீ விபத்து ஏற்பட்டதா. அப்போ இந்த 2 சேர்க்கை வரும்போதெல்லாம் நாட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கு. அதனால் நம்ம மனிதர்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டாம். இந்த குரு பயிற்சி வந்த பிறகு ஜூன் 2க்கு பிறகு நம்ம இந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆகும்.